Hello friends, welcome back. இது நம்ம சமையல், இது நம்ம இடம். This is Kaushi's Kitchen. இன்னைக்கு கௌஷிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் சூப். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அடிக்கடி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் மேன்ச்சோ சூப். மேன்ச்சோ சூப் அப்படின்னாலே ரெஸ்டாரண்ட்க்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம். அதை எப்படி வீட்டில் செம்மையாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறுசுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கேபேஜ் ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் நல்லா புதுசாக கட் பண்ணுங்கள். கேப்சிகம், மஷ்ரூம், கொத்தமல்லி, தக்காளி. ஸோ வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அந்த இதை நீங்கள் ஆப்ஷனலாக போட்டுக்கலாம். அண்ட் கார்லிக் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சிக்கன் போன்லெஸ்ஸாக வாங்கி நல்லா எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லி, அதாவது வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துடணும். ஸோ இதுதான் நம்ம நல்லா வறுக்கக்கூடிய பொருள். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் வரும். அப்போ நீங்கள் நம்மளுடைய போன்லெஸ் சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுங்க. போன்லெஸ் சிக்கன் நீங்கள் எந்த அளவுக்கு சிறுசாக இருக்கோ அந்த அளவுக்கு இது நல்லா வேகும். ஏன்னா நம்ம திருப்பி குக்கர்லேயோ இதுலேயோ வேக போடுறது கிடையாது. ஸோ நல்லா பொடிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம கம்மியாக தான் வதக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுருங்க. ஸோ க்ரன்ச்சினஸாக இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக வதக்கணும். அதனால் கேப்சிகம், கேரட், கேபேஜ் அண்ட் மஷ்ரூம், கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சாஸை ஆட் பண்ணணும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். 1 டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போடவே போடாதீங்க. ஸோ அவ்வளோதான். கொஞ்சமாக சால்ட் போடுங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஸோ கொஞ்சமாக ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் சூப்பை பொறுத்த வரைக்கும் சுகர் ஆட் பண்ணுவேன். பொதுவாக காரத்துக்கே நான் சுகர் ஆட் பண்ணுவேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அதாவது சூப்புக்கு தகுந்த தண்ணி. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இந்த சமயத்தில் நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொதிக்க போடுங்க. ஓகேவா? ஸோ கொதிக்க போடும்போது எப்பயுமே ஆஸ் யூஷுவல் மூடி போட்டு கொதிக்க போடுங்க. நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கெட்டித்தன்மை ஆகிறதுக்கு நம்ம சேர்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், சூப் நல்லா கொதிச்சிருச்சு. காரம் அப்படியே மூக்கில் ஏறும். ஸோ இது ரொம்ப காரம் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கே தெரியும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சேர்க்கும் போது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சமாக வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட் உள்ள தண்ணியை கலந்து ஊற்றியாச்சு. ஒரு எக், அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணுங்கள். முட்டையை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் முட்டை வேகாது, அந்த சூட்டில் வேகும். ஒரு கலக்கு நல்லா கலக்கிட்டீங்க அப்படின்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும். ஸோ சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுடைய மேன்ச்சோ சூப், செம்மையாக நான்வெஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதுனால ஆரோக்கியமும் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ்பியாக நான் நூடுல்ஸை பொரிச்சு இதில் எடுத்து போட்டிருக்கேன். சூப்புக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ண கிடையாது. இன்னும் வெரைட்டிஸான வித்தியாசமான ரெசிபிஸோட மீண்டும் சந்திப்போம். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். This is Kaushi's Kitchen. Keep support, keep watching. Thank you so much. Thanks for watching. Please like, share and subscribe my channel.